வெல்கம் பேக் டு சேனல் இன்னும் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன அப்டேட், யார் பத்தினு யோசிக்கிறீங்க? இவரை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொமான்டிக் அண்ட் சார்மிங் பர்சன்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இவரோட எல்லா படங்களுமே ரொம்ப கமர்ஷியல் ஃபிட்டாவே இருக்கும். அதை தாண்டி ஆக்ஷன் மூவிஸுமே நிறைய பண்ணியிருக்காரு. பட் இவர் வந்து இப்ப பண்ண போற அமரன் படம் வந்து ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும் போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னும் போது இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் 25th ஃபிலிம் சுதா கோங்கரா டைரக்ஷன்ல இந்த படம் வரப்போகுது. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். ஆல்ரெடி சூர்யா தான் இந்த படத்தை பண்றாரு அப்படின்னு இருக்கும்போது சூர்யா அந்த படத்துல இருந்து இப்ப எக்ஸிட் ஆகி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காரு. இதுல ஏன் சூர்யா பண்ணல அப்படின்னா இதுல ரொம்ப பெரிய ஒரு பாலிடிக்ஸ் பேசப்பட்டிருக்கு. இதை வந்து பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு புரிதல் வேணும். இந்த மாதிரியான விஷயங்களால சூர்யா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. 25th இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் போது சிவகார்த்திகேயன் அவர்கள் 26th ப்ராஜெக்ட் யார் பண்ண போறா அப்படின்னும் போது வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ஷன்ல தான் சிவகார்த்திகேயனோட 26 ஃபிலிம் வரப்போகுது. ஆல்ரெடி வந்து கோட் படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல வரப்போறதுனால இப்ப சிவகார்த்திகேயனை வச்சு இவர் எப்படி எடுக்க போறாரு? இவர் எப்பயுமே வந்து ஒரு ஃபன் ஜானர்ல எடுப்பாரு. ஒரு த்ரில்லர் அண்ட் ஃபன் இருக்கும். இவரை வச்சு இவர் எந்த மாதிரி ஒரு கதையில வரப்போகுது, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.